வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கேம் ஆடப்போகிறோம் அப்படின்னா டியூட் டெஃப்ட் 2 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் ஆடப்போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட GTA 5 மாதிரி தான் இருக்குமா, அதே மாதிரி பயங்கர ஃபன்னாக இருக்குமா. இன்றைக்கி இந்த கேம் தான் நம்ம இங்கே விளையாடி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அது சிங்கிள் பிளேயர் ஒரு மல்டி பிளேயர் இருக்குது. நம்ம சிங்கிள் பிளேயர் கொடுத்து உள்ளே போயிடுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க கைஸ், இந்த கேமில் ஜாக்குன்ற கேரக்டர் அன்லாக்கில் இருக்குது. ரிச்சின்ற கேரக்டர் தான் நம்ம வந்து அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மூணாவது கேரக்டர் பேர் சேடு கம்மிங் சூன்னு போட்டிருக்கு, ஆனால் வரவே மாட்டேங்குது. பொங்கலே வந்துருச்சு, இன்னும் வரவே இல்லை கைஸ். ஆனால் இப்போதைக்கு ஜாக் தான் அன்லாக் இருக்குது. ரிச்சி வந்து ஹெல்ப் ரிச்சி எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயிலில் இருக்கான் அவன். இப்போ அங்கே போய் கூப்பிட்டு வரணுமா, அது ஒன்று காப்பாற்றணுமா. சரி ஓகே, இப்போ நம்ம கேம் விளாடுவோம். ஸோ பயங்கரமாக இருக்கும், நான் நம்புகிறேன் கேமு. ஓகே, செம்மையாக இருக்கு. நான் அழகாக விளாண்டுருக்கேன். கட்சின் ஏங்க இது வந்து இந்த கட்சியில் வந்து அப்டேட் வந்துருக்குங்க. நான் ஆல்ரெடி விளாண்டு பார்த்தேன். இந்த கட்சியில் வந்து அப்டேட் வந்துருக்கு. வா அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ராங்க்லின் மாதிரி அப்படியே வந்துட்டான். ஓகே வந்துட்டோம். என்னோட காசுலாம் 300 ரூபா தான் இருக்குது. ஏங்க இது எப்படி தெரியுமா இருக்குது, கிட்டத்தட்ட ரோப்ளாக்ஸ் மாதிரி இருக்குது. இருங்க, இந்த ஸ்ட்ரீட் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க க்ரூ ஸ்ட்ரீட், அட பாவீங்களா, ஏங்க GTA சான் அட்ரஸில் ஒரு க்ரூ ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குங்க. டேய் இப்போ வேற லெவலில் இருக்கீங்க. இப்போ தாங்க நான் அதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் விளையாடும் போது எப்படின்னா இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் தான் இருக்கும், நம்ம சரி வண்டி எடுத்துகிட்டு இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது க்ரூ ஸ்ட்ரீட், அப்படியே க்ரூ ஸ்ட்ரீட் தான் அப்படின்னு பார்த்தா அதே க்ரூ ஸ்ட்ரீட் மாதிரி தாங்க இருக்குது. GTA சான் அட்ரஸ் எடுத்து காப்பி அடிச்சிருக்காங்களா, ஒன்றும் புரியலை. ஓகே, இப்போ இந்த கேம் ஓகே, இங்கே ஏதோ ஒரு கார் இருக்குது. இந்த கார் எடுத்தாச்சு. சரி இப்போ என்னடா 300 ரூபா தான் இருக்குது நம்மக்கிட்ட காசு. அதனால் இப்போ எங்கே போகலாம். திருப்பி வண்டி திருப்பி இருங்க. ஓ பாஸ்கெட் பால்லாம் இருக்குது. என்னடா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னது ஃப்ளோர் கேங்கா? அட பாவீங்களாட்டு ஃப்ளோர் கேங்கா நீங்களே. ஓடு அடிச்சு ஓட்டான். இவனும் ஓட்டான். நீ ஓடு. அதான் 3 பேரும் அடிச்சு காலி பண்ணியாச்சு. இப்போ ஐயோ கார் வர மாட்டேங்குச்சே. அந்த ஒரு கார். ஓகே கைஸ், ஐயோ தவணை. ஓகே ரைட். இப்போ இது டியூடு மார்ட்டா, என்னடா இது பேர், டியூடு மார்க்கெட்டா, அதுக்கு போய்ட்டு மார்ட்டின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிளம்பாண்டித்தான். இந்த கேமில் ஒரு சில மிஷின்லாம் இருக்குது. இப்போ அந்த மிஷினை முடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கே வந்து ரிச்சின்ற வந்து அவனை போய் பார்க்குறோம். நம்ம அந்த ரிச்சின்ற வந்து ஒரு கட்சின்னு இருக்காங்க, அதுவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷின்குள்ளேயே போகலாம். அப்போ தான் போகவே முடியும் முதல்ல. ஓகே, என்னடா பண்ணிகிட்டு இருக்கானுங்க. என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. என்னடா இதெல்லாம், என்னடா டேய் யாரா விட, என்னடா AK படத்தை வச்சு ஏன் பண்ணிகிட்டு இருக்க. இது உங்களை வெடிகுண்டு என்னடா இது என்னடா இது போடு. என்னது இது, என்னடா அது போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போடு நிறைய போடு. என்னடா அது ஒரு ஸ்டெப்பு வேற ஸ்டெப்பு வருது. இவன் கங்கு ஸ்டெப்பு போடுறான். அவன் ஸ்டெப் போடுறான். என்னடா இது. ஓகே, ஓ இது வந்து ஒரு செகண்டு ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். டேய் ஏதாவது ஸ்டெப்பாடா. ஐயோ அது ஒரு பாருங்க ரிச்சி. இந்த ரிச்சி அப்புறம் சேட்லாம் வந்து இப்போதைக்கு அன்லாக் இல்லை. அப்புறம் கைஸ் அங்கே ஒரு பில்டிங் இருந்தது கைஸ். இருங்க நான் அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் அந்த கட்சின்லாம் அப்புறம் இப்போ அந்த பில்டிங் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அங்கே என்ன இருக்குன்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஓகேவா, சரி. ஓகே, இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா என்னடா டேய் இதெல்லாம் எங்கடா இருக்கா அப்படின்னு நீங்கள் ஷாக்கே ஆயிடுவீங்க. ஓகேவா, சரி. இன்னும் ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்கான்னு பார்க்குறீங்க. இங்கே பாருங்க யாருன்னு. சேடாடா அப்படிங்கிற. ஆமாம் கைஸ், இவன் தாங்க சேடு. இவனை நம்ம எதுவுமே நம்மளால் அடிக்க முடியாது. அப்புறம் இவனோட இதுவும் வந்து ஃபோட்டோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. இவன் செத்துட்டா இல்லை உயிரோட இருக்கான்னு வந்து நான் ஆல்ரெடி பார்த்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவன் செத்துருந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி பிடிச்சிக்கணுங்களுக்கு 20,000 ரூபாவான் அப்படின்னு அதில் போட்டுருந்துச்சு. ஓகே, அதுக்கு மாதிரி நீங்கள் காசெல்லாம் இருக்கும், அந்த காசெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க எங்கெல்லாமே மறைச்சி வச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இந்த கேம்லேயே வந்து பெரிய கேங்ஸ்டர் வந்து இந்த சேட் கேரக்டர் தான். ஏன்னா பாருங்க இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கான். இவன் நம்மளை என்ன பண்ணாலும் அடிக்க முடியாது. வெடிகுண்டு போட்டு காமிக்கிறேன். வெடிகுண்டு போட்டால் கூட நம்மளை எதுவுமே பார்த்தீங்களா எதுவுமே ஆகலை. இவனுக்கு வந்து எதுவுமே ஆகாது. எது போட்டாலும் ஒன்றுமே ஆகலை. இவனை வந்து இவன் எப்போ அன்லாக் ஆகணும்
இவன் எப்போ அன்லாக் ஆகிறோன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. அன்லாக் ஆகிட்டானா சூப்பரு. ஓகே இப்போ போனதான் ரேங்கர். நம்ம அந்த ஃபார்மில் இந்த இடத்துல இந்த கார் பேர் ரேங்கர் காரம். ஓகே இப்போ அதெல்லாம் நம்ம இப்போ கற்றுக்க தேவையில்ல. நேராக இப்போ மிஷினுக்குள்ளே போயிடுவோம். இன்னும் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்களா டேய்? என்னடா கங்கம் ஸ்டார் ஸ்டெப்பு போடுறான் டேய்? உங்களெல்லாம் அடிக்க வரண்டா. இன்னும் அடிக்க வர டேய். அடிக்கிறியாடா அடிப்பியாடா முடிஞ்சு அடி 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 போ. ஏர் ஹார்ன் என்னடா இது? ஏகே விட மண்டை மேலே போல மண்டை மேலே போட்டு அடிக்க வர டேய். சாரா வேணாண்டா. ஏகே படுத்து காசு 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 நம்மளுக்கு லாபம் வயசு காசு. ஓகே மண்டை மேலே போடு என்ன ஓட்டா? சரி ஓட்டு. ஓகே இப்போ நேராக இப்போ எங்கே போக வேண்டியதான்? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக வேண்டியதான். அப்புறம் அந்த இது காமிச்செல்லாம் இங்கே பாருங்கள். இவனை பிடிச்சி கொடுத்தா 50,000 ரூபாய் டேஞ்சரஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. இதில் போட்டிருக்க வாண்டட் டியூட் ஆர் அலைவ். இவன் செத்துருந்தா கூட சரி உயிரோடு இருந்தாலும் சரி பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 50,000 ரூபாவாம். இங்கே பாருங்கள் டேஞ்சரஸ். அதே மாதிரி இவன் கூட அந்த ஸ்டீலிங் மணி வந்து காசு திருடுவான். நம்ம அந்த பர்கர் கடைன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு பின்னாடி வந்து இப்போ காசு திருடுறவன் இவனை பிடிச்சி கொடுத்தா 30,000 ரூபாவான். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவன் டேஞ்சரஸ், இவன் டீஃபு. ஸோ இவனுக்கு 2 பேரையும் நம்ம பிடிச்சி கொடுக்கணும். ஆனால் வந்து அந்த தேர்ட் கேரக்டர் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. ஓகே இதோ இருக்குது பாருங்க. இதான் அந்த கட்சின் இதோ பாருங்கள். இப்போ இங்கே நேராக இவன் யாராடி? என்னடா அதெல்லாம் இங்கே ஏதோ நம்பர் இருக்குது 404707. என்னடா நம்பர் இது? ஓகே இப்போ இதுக்குள்ளே போக வேண்டியதான். ஓகே கைஸ் வந்துட்டோம். இப்போ வந்து அவன் கேட்குறான். இருங்க கைஸ் பேட்ரி சேரான்னு பண்ணிப்போம். ஓகே அவன் கேட்குறான் ஜாக் எப்படி இருக்க ஜாக் அப்படின்னு. ஸோ டே எப்படிடா இருக்க? வீட்டில் என்னடா உனக்கு சாப்பாட்டில் ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா ஜெயிலில் சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்கடா. சரி இப்போ கேளு நான் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன்னு. ஏன்னா பெரிய பேங்கை கொள்ளடிச்சிருக்காங்க போலங்க. அடப்பாவீங்களா எனக்கு பெரிய பேங்கை கொள்ளடிச்சிருக்காங்க. என்னடா அது இப்படி டயரை காணோம்? என்னடா டயர் எடுத்துருப்பான்? ஓ இவனுங்க இவங்க கொண்டு வந்த காரோட டயரை வந்து இவனுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல. இவங்க பாருங்க இந்த 2 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னடா இவங்க நம்ம டயர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்தில் பார்த்தா வந்து ஒரு பைக் வருது. என்னடா பார்த்தா யாரும் இந்த புளிங்கோ டேய் யாருங்க அது புளிங்கோ டே மண்டையா யாரா? ஸோ வந்து அடிச்சு போட்டு இப்போ அவன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க 2 பேர். ஸோ அவங்க கத்துறா டே பைக் கொடுங்கண்ணா அப்படி அவ்வளோ போலீஸ் வந்து டேய் ஆடுறா போலீஸ் அது. சரி அதை விடுங்க. எதுக்கு பின்னாடி காசையாக குத்திடுறது? பிள்ளைங்க ஹெலிகாப்டரு போ என்னங்க அது? இது சூப்பரான கட்சியாக இருக்குங்க. என்ன ஆகுது? ஓ இந்த பிளாக் கலர் சொக்கா இருக்கான் பார்த்தீங்களா? இவன் வந்து தப்பிச்சிட்டாங்க கைஸ். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இவன் தப்பிச்சிட்டான். இவன் இந்த பிளாக் கலர் சொக்கா வந்து தப்பிச்சிட்டான். இப்போ வந்து இவன் போகிற இடத்துல தான் வந்து போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்படி தான் ஜெயிலில் மாட்டாங்க பாருங்க. ஃபுல்லாக போலீஸ் வந்து இவனை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ புரிஞ்சிச்சு கைஸ் எனக்கு எப்படி தான் ஜெயிலில் மாட்டான். பேங்கை கொள்ளடிச்சிருக்கான பெரிய பேங்க். அதனால் இப்போ போய் தான் நான் எப்படி வந்து ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்னு. சரி என்னடா டே அப்படின்னு என்னடா என் ஜாக்கி டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு. இப்போ அவன் சொல்கிறான் டே இப்பெல்லாம் கேவலப்படுத்தாதா. என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவன் பேர் கிரில்லு. அவங்க கூட போய் பாரு. அவன் வந்து ஒரு ஹவுஸில் நீயே பார்க் பக்கத்தில் வந்து பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அங்கே தான் அவன் இருக்கான் அப்படின்னு. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு. ஊருக்கு பாருங்க இந்த ஆரமாக காட்டுது. GTA 5 மாதிரி GTA San Andreas GTA 5 மாதிரி வந்து இந்த கேமில் மார்க்லாம் பண்ண முடியாது. மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் மார்க் தான் காமிக்கும் அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். டே என்னடா பண்ணிகிட்ருக்காங்க? டே என்னடா கார்லாம் இடிச்சு தள்ளிட்டு வராங்க. அதை விடுங்க. என்ன பண்ணிகிட்ருக்காருங்க? டேய் யாரா நீ? இன்னும் நீங்கள் தான் ஏன் பண்ணிகிட்டு இருக்கியா? இப்போ பாரு உங்கள் மடையில் போடுறேன். இருக்கு கரெக்டாக என்ன ஒரு ஆசையவே காணும். ஐயோயோ போலீஸ் வந்துச்சுங்க. போலீஸுக்கு காசு எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். போலீஸ் வந்துருச்சு. ஓடுறா நம்ம ரிச்சியை மாதிரி மாற்றிக்க போகிறோம். இப்போ புரியுது அவன் பேர் எதுக்கு ரிச்சின்னு வச்சுருக்காங்களே. அந்த பேங்கை கொள்ளடிச்சதாங்க கைஸ் அவன் பேர் ரிச்சின்னு வச்சுருக்காங்க. ஐயோ கிளைமேட் வேறு எனக்கு சரியில்லை கைஸ். கோல்டு கைஸ் சரியான கோல்டு. சரி ஓகே. இந்த பார்க் தானா? ஆமாம் கைஸ் இந்த பார்க்கு வந்திருக்கீங்க. இப்போ எவ்வளோ பெரிய டவர்லாம் இருக்குல்ல சூப்பராக. ஓகேடா கார்லாம் இப்படிலாம் ஓடிட்டு வரக்கூடாதுடா. ஓடு. ஓகே இப்போ
யாரா இவன் பேர் தான் கிரிலா? டேய் வேலை ஒழுங்கா ஓட்டிட்டு வர முடியாடா? இல்லை கேட்குறேன். இவன் பேர் தான் கிரில் போலங்க. இங்கே பாருங்க. ஓ இவன் பேர் தான் கிரில். பாட்டில் மேலே உட்காந்துட்டு இருக்கான். அதை விடுங்க. என்னது பீக் பிக்கு புக்கு புக்கு சீக் சீக் பீக் பீக் என்னடா பேர் இது? இங்கே பாருங்க இவனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏய் இப்போ பாருங்க. இப்போ வந்து இவனுக்கு முன்னாடி வந்து அணுகுண்டை போட்டு பார்ப்போம். இவனுக்கு செத்தே போக மாட்டானுங்க. இந்த கேஸ் எனக்கு தெரியுங்க பாருங்க. எவ்வளோ அடிச்சு பார்த்தாலும் இவனுக்கு செத்தே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. சரி இப்போ இதுக்குள்ளே இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஜாக் எப்படி இருக்க ஜாக் அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கிரில் எனக்கு தெரியும். நான் உன் ஃப்ரெண்டு எப்படி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட மாட்டினா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் வந்து உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறோன்னா நான் வந்து உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறேன்டா. ஆனால் உன் ஃப்ரெண்டு வந்து எங்களை போலீஸ் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என் காரை வந்து அங்கே வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் என் காரை மட்டும் போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுறா. அதுங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குடா காரு, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறான். ஓகே கைஸே திரும்பி கடிச்சு முடியாது. ஓகே ஓகே இப்போ காமெடி தான். இந்த கேமில் பாருங்களா அப்டேட் வந்திருக்கா? அங்கே பாருங்க ட்ரெயின் அப்டேட் வந்திருக்கு. ஓகே ஓகே இப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்போது போன பொங்கல் அன்றைக்கே வந்துருச்சு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்துருச்சு. அது போன கிறிஸ்மஸ் அன்றைக்கே வந்துருச்சு கைஸ். ஓகேவா? இந்த கிறிஸ்மஸ் இல்லை, போன கிறிஸ்மஸே வந்துச்சு. போன போகிக்கு வந்துச்சு. நான் போன போகிக்கு வந்துச்சு அந்த அப்டேட்டு. ஓகே எங்கே இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் ஆகணும். இந்த கேமோட மேப்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்லை கைஸ். இங்கே பாருங்கள் இந்த கேமோட மேப் சைஸ் எப்படி இருக்குது? இப்படி தான் இருக்கும். இந்த பக்கத்து ஊர் வரைக்கும் தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட் ஊர், அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சீக்ரெட் இடம், இந்த பக்கம் ஒரு மிலிட்ரி, இந்த பக்கம் ஒரு டெசர்ட்டு, இந்த பக்கம் வந்து ஒரு ஐலாண்டே இருக்குடா. கிட்டத்தட்ட சான் அண்ட்ரஸோட பெரிய மேப்பாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெருசு கைஸ். இது நான் வந்து தனி வீடியோவாக இந்த கேமோட மேப்பை வந்து அடுத்த இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மேப் பயங்கரமாக இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது. அப்படியே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சான் அண்ட்ரஸ் எல்லாம் தூக்கி இப்போ அடிச்சிச்சு கைஸ் இந்த கேமே. ஆனால் அதெல்லாம் பக் ஆகுது. எப்படி போகாமல் இருந்தாங்க. ஓகே நிறுத்துறேன் அந்த இடத்துல. இந்த கார் தானா? ஓகே இன்னும் இது காரு இன்னும் ஸ்போர்ட்ஸ் மாடல் காராக வச்சுருக்கா. கிரில பெரிய ஆளாக இருப்ப புரியடா. கிரில இருங்க வரேன். அவன் பேர் கிரில்லா கிரிலா ஒன்றும் புரியல. கிரிலே வச்சுப்போம். கிரில் அவன் பேர். ஓகே இவன் கிரில் காரை போய்ட்டு அவங்ககிட்ட போய் கொடுக்க வேண்டியதான். ஓகே ஓட்டுற சம்பவா இவன் வந்து நைட்ரஜனாக வச்சுருக்கான். ஆட்டி ஐயோ தேவையில்லாமல் இல்லைடா வண்டி இப்படி பறக்குது. பயங்கரமான காரை வச்சுருக்கா. கெட்டிங் காட்டா. ஐயோ போலீஸ் நேரம் பார்த்து வருது. இருங்க நான் போலீஸ்கிட்ட போய் எஸ்கேப் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃபஸ்ட்டு போய் இங்கே கார் நிப்பாட்டிடுவோம். ஓகே இருங்க நம்ம வந்து போலீஸ்கிட்ட போய் எப்படியா எஸ்கேப் ஆகிடுவோம். அதனால் அதுக்காக போயிட்டு ஒரு காரை போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம். பாருங்க வரானுங்க. ஓகே இப்போ அது வரைக்கும் போய் கார் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். ஓட்டு இவங்க போலீஸ் போனதுக்கப்புறம் நேராக கிரில் வீட்டுக்கு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் லாஸ்டா எஸ்கேப்பிங் வந்துச்சு கைஸ். எஸ்கேப்பிங் வந்து என்னடா அது? இன்னுங்க சைக்கிள் இருக்குது. என்னடா சைக்கிள் இது? ஓட்டி பார்ப்போம். நீங்கள் நம்ம வீட்டுக்கு தாங்குமா? என்னடா நம்ம வீட்டை தாங்க அந்த சைக்கிள். இருங்க இது என்னடா ஜம்ப்லாம் பண்ணுறான். செம்ம காவடியாக இருக்குடா ஜாக்கு. என்னடா இவ்வளோ ஒரு சின்ன பையனாக மாறிட்டியேடா ஜாக்கு. சின்ன பையனாக மாறிட்டியேடா. ஐயோ சரி கைஸ் அப்புறம் நீங்கள் தமிழ்லைனில் பார்ப்பீங்க இவனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து ஃபுல் இதுவும் பாருங்கள். இவன் தமிழ்லைன் இவன் முழு மூஞ்சி நான் காமிச்சிருப்பேன். என்னடா அது பக்கை வீட்டுக்குள்ளே வந்துட்டா? ஓகே இருங்க என்னடா அது வீடு? இதோ வீட்டுக்குள்ளே பூந்துட்டேன். இதுதான் கதை தர அப்பா இப்படி வரலாம்ச்சி. சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரி அதுக்குள்ளே இந்த மிஷன் முடிச்சுட்டு கேம் முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ்டா அந்த கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்படின்னு. சரி அதெல்லாம் விடு. இப்போ நான் வந்து உனக்கு வந்து ஒரு கார் ரேஸ் தருவேன். இந்த சிட்டி ஃபுல்லாக நீ வந்து சுற்றிட்டு வரணும் இங்கே. அப்போனா வந்து நீங்கள் எதை சுற்றிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து நீ ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா நான் 500 ரூபாய் தருவா அப்படின்னு சொல்கிறான். ஓ 500 ரூபாய் தருவா உங்களுக்கு இவங்க ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓ இந்த செக் பாயிண்ட்டை தொடணும் போலுங்க. இந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும்னு சொன்னான். அடப்பாவி நைட்ரஜனை குடுறா. ஓடு அந்த ஆரோ மார்க் காமிக்குது பாருங்க. கரெக்ட் ஐயோ வெயிட் பண்ணுறா.
ஓகே ஓகே ஒரு வண்டி ஓகே என்ன ஐயோடே பக்கத்தில் வராங்களா இப்போ பாருங்க ஆக்சிலேட்டாக கொடுங்க இருங்க அந்த ஆகுமாக்கே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் இந்த பக்கமா என்னடா ஆரம்பருங்க கன்ஃபியூஷனாக இருக்குங்க இது எங்கெங்கேயோ திரும்ப சொல்லுது எங்கெங்கேயோ போ அங்கே போ இங்கே போன்னு சொல்லுது சீக்கிரம்டா இந்த மிஷின் நம்ம எப்படியோ முடிச்சே ஆகணுங்க இந்த மிஷின் முடிச்சாதான் அடுத்த மிஷினே நம்மளால் போக முடியும் ஓகே இந்த கேமில் வந்து ஜிடிஎஸ் சாரண்ட்ரஸோட எல்லாம் பல்காக தான் மிஷின் வருமே எல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மிஷின் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜிடிஏ வைஸ் சிட்டி கேமில் டெமாலிஷன் தான் ரொம்ப கஷ்டமானது அதை விட இதில் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக வரும் ஒரு சில த்ரில்லிங்காகவும் இருக்கா கஷ்டமாகவும் ஒரு சிலதெல்லாம் வரும் அதனால் என்னென்ன மிஷின் வந்து நான் உங்களை அடுத்தது சொல்கிறேன் ஓகே இன்னும் ஆரமாக இருக்க எங்கே கட்டுது 51 செகண்ட் தான் நாய்ங்களா டே 51 செகண்ட் தான் இவன் வண்டி ஒன்றுவா என்னால் ஓட முடியலடா ஓடு வண்டியை வச்சு நான் ஓட்ட பிடிக்கும் திருப்பா ஓடு நைட்ரஜன் கொடுறா ஐயோ நைட்ரஜன் நிறம்போது ஒர்க்காக மாட்டேங்குதுங்க ஸோ நைட்ரஜன் ஃபுல் தான் போலியா அவ்வளோதான் நைட்ரஜனும் காயிடுச்சு டே கடவுளை வேண்டிக்கிட்டு போக வேண்டித்தான் டே போட்டா ஓடுறா ஓடு டே யாரா இவன் நிறம்போது வர நல்லவன் இதுதான் 17 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க 6 ஓவர் கொடுத்துட்டா ஓகே சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ்